நம் நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நெல்லையில் தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் உறுப்பினர் திரு மைக்கேல் ஸ்டெயின்ஸ் பிரபு அவர்களுடைய 25வது ஆண்டு நிறைவு சிறப்பு நிகழ்வு நடைபெற்றது. பாளையங்கோட்டையில் உள்ள எல்எஸ் மஹால் என்ற இடத்தில் நடைபெற்ற விழாவிற்கு வழக்கறிஞர்கள் ஆயிரக்கணக்கானோர் திரண்டிருந்தனர். திரு மைக்கேல் ஸ்டெயின்ஸ் பிரபு அவர்கள் தூத்துக்குடியிலிருந்து எல்எஸ் மஹாலிற்கு மாலை சுமார் 7 மணி அளவில் வருகை தந்தார்கள். அவர்களுக்கு வரவேற்பு அளிப்பதற்காக பல்வேறு தோரணங்கள் கட்டப்பட்டிருந்தன. வழக்கறிஞர்கள் தனித்தனியாக வரவேற்பு பதாகைகளை வைத்திருந்தார்கள். இந்த நிகழ்வை மிக குறுகிய காலகட்டத்தில் மிக நேர்த்தியாக வழக்கறிஞர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள். காரணம், தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் உறுப்பினர் திரு மைக்கேல் ஸ்டெயின்ஸ் பிரபு அவர்கள் அனைவரிடமும் மிக அன்பாக பழகக்கூடியவர். ஜாதி மத இன பேதமின்றி அனைவரிடமும் அனைவருடைய குறைகளையும் கேட்கக்கூடியவர். அனைவருக்கும் எப்பொழுதெல்லாம் இக்கட்டு ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் நான் இருக்கிறேன் என்று முன்னால் வந்து எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் செய்யக்கூடிய திரு மைக்கேல் ஸ்டெயின்ஸ் பிரபு அவர்கள் தொடர்ந்து பார் கவுன்சிலினுடைய உறுப்பினராக, பார் கவுன்சிலினுடைய தலைவராக, செயலாளராக, பொருளாளராக பொறுப்பேற்க வேண்டும் என்று விரும்பி வழக்கறிஞர் சகோதர சகோதரிகள் ஒரே இடத்தில் அணிதிரண்டு நிற்கின்றார்கள். பெண் வழக்கறிஞர்கள் குடும்பத்துடன் வருகை தந்திருந்தார்கள். மூத்த வழக்கறிஞர்கள் அவருடைய இளம் வழக்கறிஞர்களோடு வருகை தந்திருந்த காட்சியை தான் தற்பொழுது பார்க்கின்றீர்கள். வழக்கறிஞர்கள் மிக நேர்த்தியாக இந்த விழாவை ஏற்பாடு செய்திருந்தார்கள். இந்த இடமே விழா கோலம் பூண்டிருந்தது. கிராமிய நடனங்கள் மிக சிறப்பாக அண்ணனுக்கு வரவேற்பு கொடுப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. அந்த காட்சியை தான் தற்பொழுது பார்க்கின்றீர்கள். அண்ணன் வருகையை எதிர்நோக்கி அலைகடலென திரண்ட வழக்கறிஞர்கள் சமூகம் அண்ணனின் வருகைக்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். மூத்த பெண் வழக்கறிஞர்கள், அருமை சகோதரிகள் வரவேற்பு பணியில் இருக்கின்றார்கள். அவர்களைத்தான் தற்பொழுது நீங்கள் பார்க்கின்றீர்கள். மூத்த வழக்கறிஞர்கள் அண்ணனின் வருகையை எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்றார்கள். மண்டபத்தின் முன்பகுதி முழுவதும் சீரியல் பல்புகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. அண்ணன் அவர்கள் ஏதோ வருகை தந்து விட்டார்கள். அவர்களை வரவேற்கின்றனர் வழக்கறிஞர் நண்பர்கள். அண்ணனுடைய வரவேற்பு மிக கோலாகலமாக உள்ளது. அண்ணன் அவர்கள் பல்லாண்டு வாழ வேண்டும். இந்த 25வது ஆண்டு மட்டுமல்ல, 50வது ஆண்டு, 75வது ஆண்டு, 100 ஆண்டு வழக்கறிஞர் தொழிலில் அண்ணன் அவர்கள் வளம் பெற வேண்டும் என்று அனைவரும் வாழ்த்தினார்கள்.
அவர்கள் மீது கலர் தாள்கள் இயந்திரம் மூலம் தெளிக்கப்படுகிறது. மிக ஒரு மகிழ்வான ஒரு தருணம். பெண் வழக்கறிஞர்கள் ஆரத்தி எடுத்து அண்ணனை வரவேற்க அண்ணன் அவர்கள் சிங்க நடை போட்டு அரங்கத்திற்குள் வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். அருமையான நிகழ்வை விழாக்குழுவினர் மிக சிறப்பாக செய்திருந்தார்கள். தொடர்ந்து அண்ணன் அவர்களை வாழ்த்தி அனைவரும் சால்வை அணிவித்தனர். அண்ணன் அனைவருக்கும் சால்வை அணிவித்தார்கள். அதன் பின்னர் வழக்கறிஞர்கள் அனைவரும் வாழ்த்தி பேசினார்கள். அதன் பின்னர் அண்ணன் அதற்கான ஏற்புரையை வழங்கினார்கள். அனைவருக்கும் இனிய உணவு ஆயத்தம் செய்யப்பட்டிருந்தது. அருமையான அறுசுவை உணவு. வழக்கறிஞர்கள் அனைவரும் குடும்பத்துடனும் தனியாக வந்த வழக்கறிஞர்களும் இளம் வழக்கறிஞர்களுடன் வந்த வழக்கறிஞர்களும் அமர்ந்து உணவருந்தி விட்டு சென்றனர். தற்பொழுது VT திருமலைப்பன் சார் அவர்கள் அண்ணனை வாழ்த்தி பேசி கொண்டிருக்கின்ற காட்சியை தான் தற்பொழுது பார்க்கின்றீர்கள். திருநெல்வேலி நீதிமன்றம் மட்டுமல்லாது தூத்துக்குடி நீதிமன்றத்திலிருந்தும் பொறுப்பில் உள்ளவர்கள் அநேகர் வந்திருந்தனர். அண்ணன் அவர்கள் மிக குறுகிய காலத்தில் இளம் வயதிலேயே தூத்துக்குடி பார் அசோசியேஷனுடைய தலைவராக வந்தவர். இரண்டாவது முறையாக பார் அசோசியேஷன் தலைவராக வரும்பொழுது எதிர்த்து நிற்க ஆளே இல்லை என்று அன்ன போஸ்டாக வந்தவர். அந்த அளவிற்கு வழக்கறிஞர் நலனில் ஈடுபாடு கொண்டவர். அந்த பேரன்புதான் இன்று அனைவரையும் அண்ணனை வரவேற்க வைத்துள்ளது. அண்ணன் அவர்கள் அனைத்து வழக்கறிஞர்களுடைய மனதிலும் நீங்கா இடம்பெற்றுள்ளார். தொடர்ந்து இரவு நேரம் வரை இந்த பகுதி மின்னொலியால் ஜொலித்து கொண்டிருந்தது. வழக்கறிஞர் ஜெனி அவர்கள் அண்ணனை வரவேற்று பதாகைகளை வைத்துள்ளனர். இது அருமை அக்கா சுசிலா மற்றும் மகிழ் 2 பேரும் அண்ணனை வரவேற்று பதாகைகள் வைத்துள்ளனர். அண்ணனை வரவேற்று மூத்த வழக்கறிஞர் திரு அருள்மாணிக்கம் அவர்கள் வைத்திருந்த பேனர் உண்மையிலேயே அண்ணன் வழக்கறிஞர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் என்று சொன்னால் மிகையாகாது. அந்த அளவிற்கு அண்ணன் அவர்கள் வழக்கறிஞர்களோடு மிக நெருக்கமாக இருக்கக்கூடியவர். தற்பொழுது நீங்கள் அந்த காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். வழக்கறிஞர் திரு காமராஜ் அவர்கள் அவருடைய இளவல் வழக்கறிஞர்கள் அண்ணனை வரவேற்று பேனர் வைத்திருக்கின்றார்கள். ஒரு அற்புதமான இது ஒரு குடும்ப நிகழ்வு. இரவு